ஆனால் அதிகார பரவலுங்கிறப்ப மாநில அரசு தனக்கு அதிகாரம் வேணும்னு தான் கேட்குது. மதுரை மாநகராட்சி மேயர், அப்புறம் நெல்லை மேயர், இவங்களை நீக்கின விதம் அது அந்த மாமன்ற உறுப்பினர்கள் அதை செஞ்சுருக்கணும். அதை தாண்டி அரசு தான் அவங்கள நீக்கினது. ஸோ அது ஒரு இது. ஆக எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க அதிகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த அமைப்புகள் அதிகாரமற்ற அமைப்புகளாக இருக்குது. தமிழகத்தில் 90க்கு அப்புறம் தான் தலித் அரசியல் எழுச்சி நடந்தது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா வேற எதுவும் கிடையாது. முக்கியமானது அம்பேத்கர் நூற்றாண்டு விழா. மத்திய அரசு நடத்தின, அதாவது ஒன்றிய அரசு நடத்தின அம்பேத்கர் நூற்றாண்டு விழா. ஸோ கம்யூனிட்டியை நீங்கள் எந்த அளவுக்கு எம்பவர் பண்ணுறீங்க, ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, அதை ஒட்டி தான் அதிகாரம் பரவலாம். சிபிஎம்மோட இடதுசாரிகளோட நிலைமை என்னாச்சுங்கிறது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதை விட்டுருவோம். ஸோ ரிசோர்ஸஸை பரவலாக்குறதுக்கு இங்கே என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? அப்படி எதுவும் நடக்கவே கிடையாது. ஒரு தலித் பொது தொகுதியில் நிற்கிறது அவ்வளோ சாத்தியமா? இருக்கிற 44 தொகுதிகளை தாண்டி எத்தனை தொகுதிகளில் தலித்துகள் நிற்க முடியும்? இன்னைக்கு யாருக்கு பொறுப்புகள், முக்கியமான பொறுப்புகள் யாருக்கு கொடுக்கப்படுது? காவல்துறையிலையும் சரி, நிர்வாகத்திலையும் சரி, அதையும் நாம் பார்க்கணும். ஸோ ஒரு காலனி ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு இதுதான் வருது. ரொம்ப சிம்பிளாக சொன்னால், திராவிட நாடுங்கிறது வெள்ளக்காரன் போர்டன் கொடுத்த மெட்ராஸ் பிரசிடென்சியோட ப்ளூ பிரிண்ட். என்ன இவங்களாம் அதை கண்டுபிடிக்க கிடையாது, எல்லாம் ஒன்றா இருந்தது. ஸோ அது இவங்களோட அரசியலுக்கு சரியாக இருந்தது. ஸோ அதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதை மாற்றணும். சில என்ன சொல்லுது, காஸ்மெட்டிக் இது தான் நடந்திருக்கே ஒழிய ஸ்ட்ரக்சரலாக பெரிய அளவில் மாற்றம் நடக்க கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே, அதுவும் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே, எல்லா மாவட்ட ஆட்சியர்களையும் மாவட்ட எஸ்பிக்களையும் கூப்பிட்டு சொன்னது, என்னோட மாவட்ட செயலர் தான் கலெக்டர், என் மாவட்ட செயலர் தான் எஸ்பி. கொலையை பண்ணாலும் அவன் சொன்னால் வெளியே வரும். ஸோ அப்படி தான் திமுக ஒருபாடு தான் மாவட்ட செயலாளர்களுக்கான அதிகாரம் அப்படி வந்தது. ஸோ எத்தனை மாவட்ட செயலாளர்கள் நான் டாமினன்ட் காஸ்ட் இருந்து, பெண்களுக்கு ஏன் இன்னும் நம்ம இது கொடுக்கல, ரெப்ரசன்டேஷன் தரோம்? எந்த அளவுக்கு நம்ம தரோம்? எத்தனை பெண் அமைச்சர்கள் இருக்காங்க? யூபிஎஸ்சி எழுதி எஸ்பியாவோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட கூட நிறைய பேர் வந்துடுறாங்க. ஆனால் ஏன் அமைச்சர்களாக வர முடியும்? இப்போ விஜய் வந்தாக்க ஏன் இவ்வளோ பேர் போகிறாங்க? ஒன்று சினிமா தனம். சரி, வெளியே கூட்டம் போட்டாக்க போகிறவங்க ரசிகர்கள், இல்லை ரசிக மனநிலையில் இருக்கிறவங்க. செக்ரட்டேரியட்டுக்கு மனு கொடுக்க போனார் அர்ச்சனா பட்நாயக்கை பார்த்து, எனக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. ஒரு போலீஸ்காரருக்கு கை உடஞ்சி போச்சு, கூட்டத்தை கண்டெயின் பண்ண முடியல. அவங்கள என்ன நேற்று பிறந்தவங்களா, சின்ன பசங்களா? ஃபார் த ஸ்டேட், தமிழ்நாடும் அதிகார பரவலாக்கும் இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் நல்லார் சித்த மருத்துவமனை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் மூட்டு எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை அளிக்கிறது. நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் இன்னும் பல மாவட்டங்களில் நல்லார் சித்த மருத்துவமனை உங்களுக்காக இயங்கி வருகிறது. கீழ்கண்ட இந்த தொடர்பினை தொடர்பு கொண்டால் உங்களுக்கான சேவைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் சொத்துக்களை பராமரிக்க, விற்க, பாதுகாக்க வேண்டுமா? நீங்கள் அணுக வேண்டிய ஒரே இடம் நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. தமிழ், தமிழர் வரலாறு, தமிழ் பண்பாடு மற்றும் தமிழ்நாட்டு விவகாரங்கள் தொடர்பான பல புத்தகங்களை நீங்கள் ஒரே இடத்தில் பெற வேண்டுமா? உங்களுக்கான சிறந்த இடம் சிந்தனை விருந்தகம், புத்தக பதிப்பகம் மற்றும் விற்பனையகம். தொடர்புக்கு கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொண்டால் நீங்கள் உங்கள் புத்தகங்களை வீட்டிலிருந்தபடியே பெற முடியும். நட்ஸ் டவுன். இங்கு நட்ஸ், டேட்ஸ் மற்றும் ட்ரை ஃப்ரூட்ஸ் தரமான முறையில் நியாயமான விலையில் கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதும் நட்ஸ் டவுன் டோர் டெலிவரி செய்கிறது. கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நட்ஸ் டவுன் உங்களுக்கான சேவையை வழங்க தயாராக இருக்கிறது. ஸோ அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் எம்சி ராஜன். அவர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோட ஒரு ஸ்டூடெண்ட். அதே சமயம் இடிவி பாரதோடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். தொடர்ச்சியாக நெஹ்ருவியன் கான்செப்டை குறித்தான கட்டுரைகளையும்
டீசென்ட்ரலைசேஷன் கான்செப்டை குறித்தான விவகாரங்களையும் தொடர்ச்சியாக வந்து பேசியும் எழுதியும் வரக்கூடிய ஒரு நபர். அஃப்கோர்ஸ் இவருக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்குது, தத்துவார்த்த ரீதியாக நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு என்னன்னா, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு நபர் வந்து இந்த கான்செப்டை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அவரை வரவேற்றிருக்கிறோம். மரியாதைக்குரிய MC ராஜன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட, ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் JNU ஒரு ஸ்டூடெண்ட் அவர், தமிழ்நாடு தழுவி அளவில் முக்கியமான இன்டெலெக்சுவல்ஸுக்கு அறியப்பட்ட ஒரு நபர், எங்களை போன்ற ஊடகவியலருக்கு ஒரு முன்னத்தியராக திகழக்கூடியவர் மரியாதைக்குரிய MC ராஜன் அவர்களை தமிழ்நாடும் அதிகார பரவலாக்கமும் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக தற்போது உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறேன் சார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு பத்திரிகையாளராக நான் அனுபவத்தில் பார்த்தது, அப்புறம் எனக்கு தெரிந்த அளவில் இந்த அதிகார பரவலாக்கம் டீசென்ட்ரலைசேஷன் பற்றி உங்களோட சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த 42nd அமெண்ட்மெண்ட், அதில் தான் வந்து என்ன அதிகார குவியல் நடைபெற்றது இல்லையா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ராஜமன்னார் கமிஷன், அடுத்தாப்புல இப்போ வந்து ரீசெண்டாக போட்ட கமிஷன், இதுதான் தமிழகத்தில் வந்து அதிகார பரவலை பற்றி. ஆனால் அதிகார பரவலுங்கிறப்ப மாநில அரசு தனக்கு அதிகாரம் வேணும்னு தான் கேட்குது. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 3 tier பஞ்சாயத்ஸ், லோக்கல் கவர்மெண்ட்ஸ், அதுக்கான அதிகாரம்னு பார்த்தோம்னாக்க தமிழகம் தான் இந்தியாவிலே மிக மிக மோசமான ஒரு மாநிலமாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டிலிருந்து அவங்க வந்து எம்பவர்டு ஸ்ட்ரக்சர்ஸாக கவர்னன்ஸாக இருக்கிறதுங்கிறது வந்து காணல் நீராக தான் இருக்குது. சமீபத்திய எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டோம்னா, மதுரை மாநகராட்சி மேயர், அப்புறம் நெல்லை மேயர், இவங்களை நீக்கின விதம், அது அந்த மாமன்ற உறுப்பினர்கள் வந்து அதை செஞ்சுருக்கணும். அதை தாண்டி அரசு தான் அவங்கள நீக்கினது. ஸோ அது ஒரு இது. ஆக எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க வந்து அதிகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள், இந்த அமைப்புகள் அதிகாரமற்ற அமைப்புகளாக இருக்குது. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, இது கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரில் வருது. சொசைட்டலாக வந்து எந்த அளவுக்கு வந்து எம்பவர்மெண்ட்டுக்கான வேலை இருக்குது. அப்புறம் என்ன கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா, போலீஸ் ரிஃபார்ம்ஸ் 2006 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பைண்டிங் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு என்ன ஒரு ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன் இருக்கணும், அடுத்தாப்பில் வந்து லா அண்ட் ஆர்டர் இன்வெஸ்டிகேஷனையும் தனியாக பிரிக்கணும். இதெல்லாம் இன்னைய வரைக்கும் தமிழ்நாடு அமல்படுத்தவே கிடையாது, பெரும்பாலான மாநிலங்கள் செய்ய கிடையாது. என்ன காரணம்? அதிகாரம் தங்களிடமிருந்து போகக்கூடாது. அடிப்படையில் வந்து இந்த அதிகார கட்டமைப்பு எப்படி உருவாகிருக்கு, ஏன் இது போக மாட்டேங்குது, யாருக்கிட்ட குவிஞ்சிருக்கு, சமூக அளவில் வந்து யாருக்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது, ரிசோர்ஸஸ் அப்புறம் ஹெகிமனி எந்தெந்த கம்யூனிட்டிஸ் இல்லைன்னா எந்தெந்த காஸ்ட்டுக்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து இன்டர்வோவன் வித் தி ஸ்டேட் ஸ்ட்ரக்சர். அதை வந்து நாம் வந்து பல இதில் பார்க்கலாம், தேர்தல் நடைமுறைகளில் பார்க்கலாம். குறிப்பாக இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸில் பார்த்தோம்னாக்க நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, கொட்டக்காட்சியந்தல், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சமூகம் வந்து எந்த அளவுக்கு வந்து என்ட்ரன்ஸ்டாக அதிகாரத்தை தருவதற்கு, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்புடையதாக இல்லாத ஒரு சமூகமாக இருக்குது. இதில் வந்து முக்கியமாக பார்க்கணுன்னா, இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து 90க்கு அப்புறம் தான் தலித் அரசியல் எழுச்சி நடந்தது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா வேறு எதுவும் கிடையாது. முக்கியமானது அம்பேத்கர் நூற்றாண்டு விழா, மத்திய அரசு நடத்தின, அதாவது ஒன்றிய அரசு நடத்தின அம்பேத்கர் நூற்றாண்டு விழா. அதற்கு அடுத்து இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அமலுக்கு வந்தது. ஸோ பஞ்சாயத்து ராஜ் எப்படி
தலித் எழுச்சிக்கு, இந்த மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸோட எழுச்சிக்கு காரணமாக இருந்ததுன்னா அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது, தலித்துகளுக்கும் இடஒதுக்கீடு இருந்தது, ஆதிக்குடியிலான மலைவாழ் மக்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது. இதுதான் அவங்கள வந்து அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அதுதான் வந்து அதோடு சேர்ந்து தலித் மிடில் கிளாஸ் வந்திருந்தது இல்லையா. 90க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து தலித் மிடில் கிளாஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வருது. ஸோ அதை ஒட்டித்தான் இந்த தலித் அரசியல் எழுச்சி நடந்தது. ஸோ அந்த ட்ராஜெக்டரி எப்படி போனதுன்னு பார்க்க வேண்டாம், பட் அது எப்படி வந்தது அதை தான் நான் இதில் சொல்கிறேன். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று, பஞ்சாயத்து ராஜ், அம்பேத்கர் நூற்றாண்டு விழா. ஸோ கம்யூனிட்டியை நீங்கள் எந்த அளவுக்கு எம்பவர் பண்ணுறீங்க, ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, அதை ஒட்டி தான் வந்து அதிகாரம் பரவலாகும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து இந்தியாவிலே முத மாநில சுயாட்சி, மாநிலத்துக்கான உரிமைகளை பற்றி குரல் எழுப்புனது. அதில் மாற்று கருத்து கிடையாது. ராஜமன்னார் கமிஷன் ஒரு முக்கியமான பங்களிப்பு, திமுகவோட முக்கியமான பங்களிப்பு ராஜமன்னார் கமிஷன். ஆனால் என்னைக்கு இவங்க வந்து ஒன்றிய அரசில் வந்து பங்கெடுத்தாங்களோ அப்போ இதெல்லாம் கைவிட்டுட்டாங்க. அதற்கு முன்னும் கூட வந்து அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சடங்கு சம்பிரதாயமாக தான் திமுக வந்து அதை சொல்லிகிட்டு இருந்தது. இன்றைக்கி போய் யார்கிட்டையாவது திமுக காரங்கிட்ட கேளுங்க, தலைவர்கள்ட்டே கேளுங்க, எத்தனை தலைவர்களுக்கு ராஜமன்னார் கமிஷனை பற்றி தெரியும்? 14 ஆண்டுகள் வந்து ஒன்றிய அரசில் வந்து திமுக அங்கமாக இருந்தது. விபி சிங் ஆட்சியில் வந்து இடதுசாரிகளும் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அவங்க வந்து மாநிலத்துக்கு அதிகார பரவல் வேணுங்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்து இவங்க இடதுசாரிகள் வெளியே வந்ததுக்கு காரணம் நியூக்ளியர் டீல், அமெரிக்காவோட ஏற்படுத்தி கொண்ட அணுசக்தி ஒப்பந்தம். ஆனால் இதுக்காக என்ன குரல் கொடுத்தாங்க? இத்தனைக்கும் பஞ்சாயத்து ராஜ் வந்தப்போ வந்து முதல்ல எதிர்த்தது வந்து இடதுசாரிகளும் திமுகவும், கருணாநிதி தலைமையிலான திமுக அரசும். அடுத்து இந்த 14 ஆண்டுகளில் ஒன்றிய பட்டியலுக்கு என்ன கன்கரன் லிஸ்ட்டுக்கு போன எந்த இதை கொண்டு வர்றதுக்கு இவங்க குரல் எழுப்பியிருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. அதாவது மாநில அரசுக்கு அதிகாரம் வேண்டும், ஆனால் எங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். சமூகத்திலையும் வந்து ஒரு அரசியல் கட்சி தான் வந்து அந்த எம்பவர்மெண்ட் அல்லது ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுற வேலையை செய்யணும். அரசு மட்டுமே செய்ய முடியாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். மேற்கு வங்கம் வந்து இந்த லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து சிறப்பான ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்தது. டெனன்ஸுக்கும் சரி, என்ன லேண்ட் சீலிங் ஆக்ட் எல்லாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சிறப்பாக செயல்பட்ட ஒரு மாநிலம். அது ஐநா அறிக்கைகளில் என்ன இதிலெல்லாம் சொல்லப்பட்ட ஒன்று. அது எப்படி நடந்தது? ஆட்சியில் இருந்த பொழுதும் அந்த கட்சிக்காரர்களே, சிபிஎம், சிபிஐ, இந்த கட்சிக்காரர்களே களத்தில் இறங்கி அதை செஞ்சாங்க. ஸோ ரிசோர்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து பரவலாகும் பொழுது அதிகாரம் பரவலாகிறது. அடுத்து என்ன சொல்கிறது, சிபிஎம்மோட இடதுசாரிகளோட நிலைமை என்னாச்சுங்கிறது வந்து அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது, அதை விட்டுருவோம். ஸோ ரிசோர்ஸஸை வந்து பரவலாக்குறதுக்கு இங்கே என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? அப்படி எதுவும் நடக்கவே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அரசியல் கட்சிகளோட அமைப்பை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு தலித் வந்து புது தொகுதியில் நிற்கிறது அவ்வளோ சாத்தியமா? இருக்கிற 44 தொகுதிகளை தாண்டி எத்தனை தொகுதிகளில் வந்து தலித்துகள் வந்து நிற்க முடியும்? அதாவது சட்டப்பேரவைக்கான தேர்தலில் ஏன் நிறைய இடங்களில் வந்து தேர்தலே நடக்காமலும் இருக்குது, ஒரு சில இடங்கள் இன்னும் நடக்காமல் தான் இருக்குது. அதாவது அதாவது இந்த பஞ்சாயத்து தேர்தல். அப்புறம் ரிசோர்ஸ் அலோகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து இந்த வருடத்தில் வந்து 10 பஞ்சாயத்துகளுக்கு தமிழ்நாட்டின் சிறந்த பஞ்சாயத்துகள்னு கொடுத்தாங்க. ஒரு பஞ்சாயத்து கூட தலித் ஹெட்டட் பஞ்சாயத்து கிடையாது. மீண்டும் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். இப்போ வந்து ஆதி திராவிட பள்ளிகளை வந்து பேர் மாற்றிருக்காங்க இல்லையா? இப்போ எல்லாத்துக்கும் இந்த அதாவது பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா? எங்கேருந்து கொடுத்துருக்காங்க? ஒரு 13,000 கோடிக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு தனியாக செய்யக்கூடிய ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இது போக நீங்கள் செஞ்சுருந்தா பரவாயில்லை, இதுலேருந்து எடுத்து கொடுக்கறது
ஒரு காரணம் சொல்லுவாங்க. இதுவரைக்கும் சொல்லப்பட்ட காரணங்கள் தான். இப்போ சாலை போடுவதிலிருந்து மற்ற எந்த ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறதுனாலும் இதில் வந்து எடுத்து போட்டுருவாங்க. காரணம் என்னென்னா, அவங்களும் அந்த பகுதியில் இருக்காங்க, அவங்களுக்கு செய்கிறேன்னு. ஆனால் அதோட நோக்கம் என்ன? குறிப்பாக என்ன? கீழ்நிலை இருக்கிறவங்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தணும், மேம்படுத்தணும். இப்போ மற்ற மாநிலங்களை எடுத்துக்கிட்டோம்னா, அண்டை மாநிலமான கர்நாடகமோ ஆந்திராவிலேயோ எஸ்சி எஸ்டி காம்பனன்ட் பிளான் இருக்கு இல்லையா, அதில் வந்து வேறு இதுக்கு எடுத்து போட்டாக்க அந்த அதிகாரி மீது குற்ற நடவடிக்கை எடுக்கலாம். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. இது எந்த மாதிரி வந்து லோக்கல் லெவலில் ஒரு கம்யூனிட்டியை எம்பவர் பண்ணும், எந்த அளவுக்கு ஒரு அதிகார பரவலை கொண்டுட்டு வரும். இப்போ அதிகாரங்கிறத வந்து நம்ம வந்து சென்ட்ரல் ஸ்டேட் லென்ஸில் மட்டும் பார்த்தோம்னா அவ்வளோ சரியாக இருக்காது. இவங்க வைக்கிற இதே வாதம் தான். மாநில அரசு, குறிப்பாக திமுக அரசு, அதான் ஆட்சியில் இருக்கிறப்ப மட்டும்தான் அவங்க வந்து இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸு, மாநில அரசுக்கான அதிகார பகிர்வு இதை பற்றி பேசுவாங்க. ஏன்னா தான் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எந்த அதிகார குறுக்கீடும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இருக்கிற இந்த அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு ஒரு சிலரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ வந்து நிறைய மாவட்ட தலைநகரம் இல்லைன்னா பெரிய நகரங்களில் வந்து நகர்மயமாக்கல், கூடுதலான இடங்களை நகருக்குள்ளார கொண்டு வருது. சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, கோவை, இன்னும் நிறைய இடங்கள் கொண்டுட்டு வராங்க. அந்த பகுதி மக்கள் கேட்டாங்களா? அந்த பகுதி மக்கள் நாங்கள் சென்னையோடு இருக்கிறோம், நாங்கள் மதுரையோடு இருக்கோம், நாங்கள் கோவையோடு இருக்கிறோம், இல்லை அங்கே இருக்கிற திமுக அமைப்புகள், இல்லை அங்கே இருக்கிற எந்த அரசியல் கட்சியாவது எங்களை வந்து இந்த கார்ப்பரேஷனோட சேருங்க அப்படின்னு எங்கேயாவது ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்களா? அப்போ யார் முடிவு எடுக்கிறது? அதுக்கான காரணங்கள் வேறையாக இருக்கலாம். அவங்க அந்த பகுதிகளுக்கு வந்து நாங்கள் வந்து தண்ணீர் வசதியை கொண்டுட்டு போவோம், சாலை வசதியை மேம்படுத்துவோம், அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். யார் கேட்டது? எங்கே இருந்து அந்த டிமாண்ட் வருது? இன்னொரு இது, இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் யார் கேட்டது? அந்த பகுதி மக்கள் கேட்டாங்களா? இல்லை திமுகவோ இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிமுகவோ அவங்களோட கட்சியில் தீர்மானம் போட்டிருக்காங்களா? ஸோ இந்த முடிவுகளை எடுப்பது யார்? எத்தனை சட்டங்களுக்கு விவாதித்து சட்டமாக்கப்படுது? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். முரசொலி மாறன் வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அப்போ தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்தது. அது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்? அவங்களுக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து எந்த பெரிய கண்டிஷனும் கிடையாது. அருமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல, நோக்கியா, அவங்களுக்கு நிறைய சலுகை இருந்தது, எல்லாம் இருந்தது. நிலம் யாருக்கு? நிலம் யாரோட நிலம்? இதே இது சிங்கப்பூர் மற்ற வளர்ந்த நாடுகள்லையும் இருக்குது, சீனாவிலையும் இருக்குது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஆனால் அங்கே வந்து கண்டிஷன், ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து எல்லா கேட்டகரிலையும் எங்கள் லோக்கல் ஆட்கள் இருக்கணும். அதாவது ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லை, மேனேஜரியல் இதுலேயும் எங்கள் ஆட்கள் வந்து பர்டிகுலர் பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். இத்தனைக்கு எந்த ஒரு பெரிய விவாதமும் இல்லாமலே அந்த பில்லு வந்தது, கொண்டுட்டு வந்துடப்பட்டது. தமிழ்நாட்டிலே நிறைய சட்டங்கள் அந்த மாதிரி தான் வருது. அது நல்ல சட்டமாக இருக்கலாம், இல்லைன்னா விவாதத்துக்குரியதாக இருக்கலாம். அடிப்படையில் நான் சொன்னது இதுதான். பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், இல்லை நகர்ப்புற விரிவாக்கமாக இருக்கட்டும், யார் கேட்கறது? யார் முடிவெடுக்கிறது? இந்த முடிவெடுப்பது யாரிடம் இருக்கிறது? சரி, இந்த மாதிரியான ஒரு மாநில அரசுக்கு என்னத்துக்கு இவ்வளோ அதிகாரம்? மத்திய அரசு என்ன செய்யுதோ அதை தானே நீங்களும் செய்கிறீங்க இல்லையா? இதை தாந்தோன்றி தன்னன்னு சொல்கிறதா, எதேச்சதிகாரன்னு சொல்கிறதா, எப்படி பார்க்குறது? காவல்துறை வந்து இன்றைக்கி வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் சம்மந்தப்பட்ட ஒரு துறை. அந்த துறையை வந்து என்ன சொல்கிறது, சீரமைப்பதில் ஏன் அக்கறை இல்லை? சிபிஐயை குறை சொல்கிறோம், இடியை குறை சொல்கிறோம், எல்லாம் நியாயமான ஒன்று தான். நம்மக்கிட்ட இருக்கிற காவல்துறை நம்ம வந்து சீரமைக்கிறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்? இத்தனைக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அப்புறம் கட்சிகளோட கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதை எப்படி பார்க்குறோம்? நாங்கள் கட்சி கட்டமைப்பில் யாருக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குது? பெண்களோட ரெப்ரசன்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது? மார்ஜினலைஸ்டு மட்டும் இல்லை, பெண்களோட ரெப்ரசன்டேஷன் கட்சி கட்டமைப்புகளில் மாவட்ட செயலாளராகவோ வட்ட செயலாளராகவோ இல்லை தலைமை குழு இதுலேயோ
எந்த அளவுக்கு இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க. அதிகாரத்தை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளாமல் அதிகார பரவலை வந்து ஒரு வழியாக மட்டும் ஒன்றிய அரசுலேருந்து எங்களுக்கு வேணும்னு வாங்குறது இன்னும் மாநிலத்தில் ஒரு அதிகார குவியலை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இங்கே வந்து பரவலாக்கப்படலை. இப்போ கேரளா, கோவா, இல்லைன்னா கர்நாடகா கூட எடுத்துக்கலாம், ஒடிசா, கர்நாடகா விட்டுடலாம், ஒடிசா போல், சத்தீஸ்கர் போல், பீகார் போல் மாநிலங்களில் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ஏதாவது அலோகேட் பண்ணுன்னா கொஞ்சம் கஷ்டம். தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்வர் இல்லை கர்நாடக முதல்வர்கள்னாக்க ஒரு 100 கோடி அலாட் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் எதுக்கு தமிழ்நாட்டை அலாட் பண்ணுறோம்? நாங்கள் என்னென்ன திட்டங்களுக்கு நம்ம அலாட் பண்ணுறோம்? நல்லது தான், ஒரு அண்ணா சென்டினரி லைப்ரரி இருக்க நல்லது, மதுரையில் பெரிய லைப்ரரி இருக்க நல்லது. ஆனால் இந்த கிராமப்புற நூலகங்கள் என்ன ஆச்சு? ஸோ அதிகார பரவலை வந்து நம்ம இப்படி பார்க்கலாம், இப்படின்னு சொல்லலாம், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் ஆர் லவ் பிகின்ஸ் அட் ஹோம். ஸோ இங்கே கொண்டுட்டு வரணும். நீங்கள் வந்து அதான் இடதுசாரிகள் எப்படி வந்து நிலச்சீர்திருத்தத்தை மேற்கு வங்கத்தில் அமல்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கான கமிட்மெண்ட் வந்து இங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் இருக்கணும். காரணம் வந்து இங்கே வந்து அரசியல் மறுப்படுத்தாத கட்சிகள் தான் இருக்குது. பெரிய இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், என்ன இடதுசாரி கட்சிகளை தவிர மற்ற கட்சிகளில் தலைமையை தவிர வேறு யாருக்கும் பெருசாக வந்து அரசியல் படுத்தப்படவில்லை. அது ஒரு பெரிய இது. அப்புறம் நம்ம இதில் வந்து தொடர்ந்து ஒரு 2 தலைமுறைக்கு மேலே, 2 ஜெனரேஷனுக்கு மேலே நாம் வந்து பொலிட்டிக்கலி காஸ்ட்ரேட்டடாக இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனை தற்குறின்னு சொல்கிறோம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா ஒரு உரையாடலாக வச்சுக்கலாம். சார் இப்போ பேசிக்காக நீங்கள் ஸ்டேட்டில் வந்து அதிகாரம் குவியுது, அந்த மாதிரி தான் இப்போதைக்கு சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் ஏற்கனவே ஸ்டேட் சொல்கிறது என்னென்னா, நம்மள்ட்டே அதிகாரம் இல்லை, நாமளே வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட், ஒரு பஞ்சாயத்து மாதிரி தான் நம்மளே இருந்துக்கிட்டு இருக்கோம், நம்மள்ட்ட அதிகாரங்களே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறனால தான் இப்போ வரைக்கும் குரியன் ஜோசப் தலைமையிலான கமிட்டி வரைக்கும் போட்டு நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட்டுக்கிட்டேயே அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு டோனில் ஒரு மாநில அரசு இருக்கும்போது இங்கேயே அதிகார குவிப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய உரிமையை கோரி பெறுறதுல ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்திடாதா, உங்களுக்கு ஒரு தொய்வை ஏற்படுத்திடாதான்னு கேட்குறேன். இல்லை 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 அதாவது நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, அதிகாரம் இல்லை, உண்மைதான், கல்வி கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து தேவையான அளவு ஆசிரியர்களை பணியமர்த்துவதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் என்ன எல்லா நிறைய கல்லூரிகள் திறக்கிறீங்க, ஏன் எல்லா கல்லூரிலையுமே கெஸ்ட் லெக்சரராக போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதில் என்ன உங்களுக்கு வந்து அதிகார சிக்கல் இருக்குது? அதை மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். பள்ளிகளில் வந்து 23,000 பேருக்கு மேலே ஆசிரியர் பணியிடம் இருக்குது. இப்போ நிதி விவகாரமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து ஒன்றிய அரசு தான் சார்ந்து இருக்கிறோம். ஆமாம், அப்படி இருக்கும்போது இதுக்கான நிதி இருக்குது, இதுக்கான நிதி இருக்குது. என்ன அடுத்து SC/ST ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளானுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதுவும் இருக்குது. தொடர்ந்து வந்து எப்படியும் ஒரு 5,000 கோடி 6,000 கோடி திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்கோம். என்ன இதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? சரி, போலீஸ் ரிஃபார்மை இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? என்ன அதிகார சிக்கல் இருக்குது? நீட்டு போகணுன்னா மாநில பட்டியலுக்கு வரணும், அதை நான் ஏற்றுக்கிறேன், முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதான் நீட்டுக்காக பேசுகிறத வந்து தீர்மானம் போடுறதையோ கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதோ தவறுன்னு நான் சொல்லலை, அது கண் துடைப்புன்னு சொல்லலை. ஏன்னா தொடர்ந்த ஒரு செயல்பாடு வந்து அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து நிறுத்து போகாமல் வைக்குது. அந்த அளவில் அது நல்லது, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். இவங்க கேட்கக்கூடியதெல்லாம் நியாயமானதுங்கிறதையும் ஏற்றுக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிறதுல நம்ம என்ன செய்கிறோம்? போலீஸ் ரிஃபார்ம் ஏன் செய்யக்கூடாது? என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கணும்னு நீங்கள் விரும்புறீங்க? இவ்வளவு ஆண்டு காலத்தில் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் எதை நீங்கள் வந்து 2006 வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, இன்வெஸ்டிகேஷனையும் லா அண்ட் ஆர்டரையும் பிரிங்கன்ட்டு. செஞ்சுருக்கிறாங்களா? ஏன் செய்யறதில்ல? காலனி ஆட்சி காலத்தில் எப்படி இந்த போலீஸ் துறை இருந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. காலனி ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் வந்து இந்த போலீஸ் ஃபோர்ஸை உருவாக்கின சமயத்தில் எப்படிப்பட்ட ஆட்களை எடுத்தாங்க? லோக்கலாக
டாமினன்ட் கம்யூனிட்டியிலேருந்து தான் எடுத்தாங்க ஆஃபீஸர்ஸ். இன்னைக்கு யாருக்கு பொறுப்புகள், முக்கியமான பொறுப்புகள் யாருக்கு கொடுக்கப்படுது, காவல்துறையிலையும் சரி நிர்வாகத்திலையும் சரி, அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு காலனி ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு இதுதான் வருது. ரொம்ப சிம்பிளாக சொன்னால், திராவிட நாடுங்கிறது வந்து வெள்ளைக்காரன் கொடுத்த மெட்ராஸ் பிரசிடென்சியோட ப்ளூ பிரிண்ட். என்ன இவங்களாம் அதை கண்டுபிடிக்க கிடையாது, எல்லாம் ஒன்றா இருந்தது. ஸோ அது வந்து இவங்களோட அரசியலுக்கு வந்து சரியாக இருந்தது. ஸோ அதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அதை மாற்றணும், சில என்ன சொல்லுது, காஸ்மெட்டிக் இது தான் நடந்திருக்கே ஒழிய ஸ்ட்ரக்சரலாக பெரிய அளவில் மாற்றம் நடக்க கிடையாது. அதாவது இங்கே செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம செய்ய கிடையாதுங்கிறத நான் சொல்ல வரேன். அப்படி செஞ்சுருந்தாக்க இங்கே இருக்கிற இந்த சோஷியல் ஹெகிமனி இருக்கு இல்லையா, அதை ஓரளவுக்கு நம்ம வந்து மாற்றி அமைச்சிருக்க முடியும். ஒரு கேள்விப்பட்டது, நான் நேரடியாக பார்க்க கிடையாது, ஆனால் பரவலாக பத்திரிகையாளர் மத்தியில் பழைய பத்திரிகையாளர் பகிர்ந்துக்கிட்டது தான். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே, அதுவும் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே, எல்லா மாவட்ட ஆட்சியர்களையும் மாவட்ட எஸ்பிக்களையும் கூப்பிட்டு அவர் சொன்னது, என்னோட மாவட்ட செயலர் தான் கலெக்டர், என் மாவட்ட செயலர் தான் எஸ்பி. கொலையை பண்ணாலும் அவன் சொன்னால் வெளியே விடணும். ஸோ அப்படி தான் வந்து திமுக வந்த பிற்பாடு தான் மாவட்ட செயலாளர்களுக்கான அதிகாரம் அப்படி வந்தது. ஸோ எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்து நான் டாமினன்ட் காஸ்டில் இருந்து இருக்காங்க. ஸோ அப்போ அதிகாரம் எங்கே இருக்குது? ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்சரெல்லாம் மாற்றிருந்தால் ஓரளவுக்கு வந்து நம்ம சொசைட்டியும் ஜனநாயகப்படுத்தி இருக்க முடியும். அதுக்காக நான் வந்து திராவிட இயக்கம் வந்து இந்த சமூகத்தில் வந்து ஜனநாயகப்படுத்தலை செய்ய கிடையாதுன்னு சொல்லலை. போதாமை இருக்குது, அந்த போதாமையை இன்னும் குறைச்சிருக்க முடியும். பெண்களுக்கு ஏன் வந்து இன்னும் நம்ம இது கொடுக்கல, ரெப்ரசன்டேஷன் தரல? எந்த அளவுக்கு நம்ம தரோம்? எத்தனை பெண் அமைச்சர்கள் இருக்காங்க? யூபிஎஸ்சி எழுதி எஸ்பியாவோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட கூட நிறைய பேர் வந்துடுறாங்க. ஆனால் ஏன் அமைச்சர்களாக வர முடியல? ஏன் அந்த அளவுக்கு இடம் சுருங்கி போயிருக்கு? அந்த இடத்த ஏன் விரிவுபடுத்தக்கூடாது? ஸோ ஸ்ட்ரக்சரலாகவும் பிரச்சனை இருக்குது, சோஷியலாகவும் பிரச்சனை இருக்குது, என்ன அதிகார பரவலில். ஸோ நீங்கள் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், மத்திய அரசு குறை சொல்கிறது சரிதான், அதெல்லாம் நியாயப்படுத்த கிடையாது. அதாவது தொடர்ந்து, அதாவது என்னைக்கு 2014 கூடுதலான அதிகார குவியல் தான் நடந்திருக்கு. அது சரி கிடையாது. அது வந்து இந்த ஒன்றிய அமைப்புக்கு எதிரான ஒன்று. ஆனால் அதே சமயம் இங்கே நமக்குள்ளார இருக்கிறத வந்து எந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கலாம், மத்திய அரசு கேட்காம நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம கையில் இருக்கக்கூடிய மாநில அரசின் வரம்புக்குள்ளார அதிகாரங்கள். அதை ஏன் நீங்கள் வந்து ஒரு இடத்துல மட்டும் வச்சுக்கணும்? ஏன் நம்ம சினிமாவெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே முதல்வர் பதவிங்கிறது தான் பெரிய பதவி நம்ம சினிமாக்கள்ல எல்லாம். ஆக சினிமா எந்த அளவுக்கு பொது கருத்தை உருவாக்குறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குங்கிறதை நம்ம பார்க்கலாம். அது முதல்வனாக இருக்கட்டும், அது எந்த படமாக கூட இருக்கட்டும். ஸோ அந்த பதவி அதிகார குவியலுக்கான குறியீடாக தான் இருக்குது, அதிகாரத்தின் குறியீடாக தான் இருக்குது. அப்படி தான் பார்க்கப்படுது. அதனால தான் எந்த ஒரு நடிகர் ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்தாப்புல நான் தான் முதல்வர்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எத்தனை மேடைகளை நாம் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த அதிகார பரவல் இருக்கிற மாதிரியான ஒரு டோக்கன் இதையாவது பார்க்க முடியுது அரசியல் மேடைகளில். நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வரீங்க? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு லோக்கல் எலெக்ஷனே நடக்காமல் இருந்தது இல்லையா? ஏன் மக்களுக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்தது? இங்கேயும் அந்த மாதிரி தான் இருந்தது, இங்கேயும் தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் இருக்குது. 91 நினைக்கிறேன், 91 எங்கள் ஊரில் நான் வந்து பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்கு நின்னேன். கேம்பெயின்லாம் ஆரம்பித்தாச்சு. அப்போ நண்பர்கள் தான் எனக்கு வந்து கண்டிப்பாக நிற்கணும், உங்கள் குடும்பத்துக்கு நல்ல பேர் இருக்குது, நீ வந்து அன்அப்போஸ்டாக நிற்கலாம் அப்படின்னு இது பண்ணாங்க. கேம்பெயின்லாம் இறங்கி முதல் நாள் கேம்பெயின் முடிச்சிட்டோம். ஜெயலலிதா வந்து தேர்தலை தள்ளி போட்டாங்க. ஸோ இந்த தேர்தல் நடக்கிறதுங்கிறது வந்து மாநில அரசின் கையில் தான் இருக்குது, நடத்தலாமா வேணாமாங்கிறது. ஆனால் சட்டமன்ற தேர்தலை வந்து அந்த மாதிரி பண்ணுவீங்களா? அந்த தேர்தல் நடந்திருந்ததுனாக்க என்னோட ட்ராஜெக்டரி வேறு மாதிரி போயிருந்திருக்கும்.
அப்போ வந்து என்னோட சேர்ந்த நண்பர்கள் வந்து ஒரு 5-6 பேர் அந்த பக்கம் நின்னோம் அவங்கவுங்க ஊரில். ஸோ அதை தான் சொல்ல வரேன். அந்த தேர்தலை அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது காரணம் சொல்லி இது பண்ணுது. இப்போ நடந்த தேர்தலும் உயர்நீதிமன்றம் கெடுவிச்சதுனால நடந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது அதிகாரத்தை வந்து தான் கையில் இருக்கிறத வந்து கொடுக்கறதுக்கு மாநில அரசு இல்லை மாநில அரசை ஆள்பவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை மட்டும் இல்லை, அதுதான் நடைமுறையாகவும் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க அதிகாரத்தை பரவலாக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. அது இடதுசாரிகளாக இருக்கட்டும், திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும், யாருமே அதை பண்ணல, தோல்வி அடைஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட அப்படின்றதான் நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்டாக இருக்குது. அப்போது புது இயக்கங்கள் உள்ளே வராங்கல்ல, அரசியல் கட்சி களத்தில் வராங்கல்ல புது இயக்கங்கள், மக்களும் அவங்கள வந்து அங்கீகரிக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட அப்படியான கூறுகளை அவங்களால பார்க்க முடியுதா? அப்படி பார்க்க. ஸோ அதை தான் நானும் சொல்ல வந்தேன். அதாவது ஒரு 2 தலைமுறையாக நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக காய அடிச்சிட்டிங்க, அவங்க வந்து அவங்க அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த விதத்தில் வந்து மக்கள் மேலே குறைய சொல்ல முடியும்? மக்களை எஜுகேட் பண்ணுறது யார்? யாரோட வேலை? ஆக உங்கள் கேள்வியில் தொக்கி நிற்கிறது என்னன்னா, மக்கள் தாங்களாகவே அறிவுப்பட வேண்டும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, புது இயக்கங்கள் எப்படி இதை வந்து எடுக்கும்? அந்த மாதிரி எடுத்து வர இயக்கங்கள் வரலாம், அதை வரவேற்கலாம். ஆனால் வரதெல்லாம் இருக்கிற இயக்கங்களோட குளோன்ஸாக தான் வருது. பிரச்சனை அதுதான். ஏன்னா இந்த அரசியல் கட்சிகள் சாரம் இழந்து போயிருக்கிற நிலைமையில், அரசு கொள்கை ரீதியாக சாரம் இழந்து போயிருக்கிறப்ப அது யாருக்கு சாதகமாக இருக்கும்? என்ன மாதிரியான இயக்கங்கள் வரும்? ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ் என்ன மாதிரி ஆகும்? அந்த டைனமிக்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? இப்போ நம்ம ஆல்ரெடி இருந்தவங்களையும் தவறுன்னு சொல்றோம், அவங்க சரியா பண்ணலன்றோம், இல்ல அவங்களை விமர்சிக்கிறோம், அதை விமர்சனம் பண்றோம். இப்போ புதுசா வந்தவங்களையும் விமர்சனம் பண்றோம் அப்படின்னும் பொழுது, எல்லாரு மேலேயும் விமர்சனம் வைக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல யார் வராங்களோ அவங்க கிட்ட நம்ம வந்து இதை வந்து முன்வைக்கணும். ஒரு அவநம்பிக்கை வந்துடாத மக்கள் கிட்ட, யாருமே சரியில்லைப்பா எதுக்கு? அந்த அவநம்பிக்கை தான் புதிதாக யாராவது வரவங்களுக்கு அபரிவிதமான ஆதரவு இருக்கிற மாதிரி காட்டப்படுது. இல்லைன்னா இருக்கு. இப்போ விஜய் வந்தாக்க ஏன் இவ்வளோ பேர் போகிறாங்க? ஒன்று சினிமாத்தனம். சரி, வெளியே கூட்டம் போட்டாக்க போகிறவங்க வந்து ரசிகர்கள், இல்லை ரசிக மனநிலையில் இருக்கிறவங்க. செக்ரட்டேரியட்டுக்கு மனு கொடுக்க போனார் அர்ச்சனா பட்நாயக்கை பார்த்து, எனக்கு வந்து அனுமதி தர மாட்டேங்கிறாங்கன்னு. ஒரு போலீஸ்காரருக்கு கை உடைஞ்சு போச்சு, கூட்டத்தை கண்டெயின் பண்ண முடியல. அவங்களாம் என்ன நேற்று பிறந்தவங்களா? சின்ன பசங்களா? அங்கே வேலை செய்கிறவங்க தானே. குறைஞ்சபட்சம் எல்லாம் 35 வயசுக்கு மேலே இருப்பாங்க, 30 வயசுக்கு மேலே இருப்பாங்க. அவ்வளோ கூட்டம் கூடி ஒரு போலீஸ்காரருக்கு கை உடையிற அளவுக்கு போனதுன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எப்படி பார்க்குறீங்க இதை? அதிகார பரவலை பேசுகிறப்ப நம்ம வந்து பொலிட்டிக்கல் ப்ராசஸ் அண்ட் டைனமிக்ஸ் அதை நம்ம வந்து விட்டுட்டு நம்ம பேச முடியாது. ஏன்னா இதை விட்டுட்டு நம்ம பேசணும்னா அடிப்படையான விஷயங்களை விட்டுட்டு நம்ம பேசுகிற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே டீசென்ட்ரலைசேஷன் எண்டு அப்படிங்கிறது வந்து என்ன நினைக்கிறீங்க? அதிகார பரவலாக்கத்தின் இறுதி வடிவம் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க? இந்த இந்தியன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே கேட்குறேன். இல்லை, அதிகார பரவலின் இறுதி வடிவம் வந்து இந்த 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் சொன்ன மாதிரி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் வந்து எம்பவர்டாக இருக்கணும். இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸ் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாக்க, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. லோக்கலாக அவங்களோட விஷயங்களை பேசுகிறதுக்கு, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இது பண்ணுறதுக்கு, ரெப்ரசன்டேஷனுக்கும் மற்ற எல்லாத்துக்குமே அந்த ஸ்பேஸை கொடுக்குது. அந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. நம்ம இதில் அந்த ஸ்பேஸை குறைச்சிருக்காங்க இல்லை, மூடி வச்சுருக்கோம். அந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸை நம்ம இது பண்ணால் தான் எல்லாத்துக்குமே அந்த ஒரு இது வரும், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டிசிபேஷன் வரப்போ தான் மாநில அரசு கேட்குற கோரிக்கை இருக்கு இல்லையா, அதுக்கான வலு கிடைக்கும், பறந்துபட்ட அளவில் வலு கிடைக்கும். இல்லைன்னா மாநில அரசு ஒரு வாய்ஸ் இந்த வில்டர்னஸாக தான் இருக்கும். மாநில அரசு வந்து வைக்கிற கோரிக்கையை நீங்கள் நிராகரிக்கல. அதாவது இப்போ ஆளுநர் வேணான்னு சொல்கிறாங்க, அதன் பிறகு இன்னும் பல சிஸ்டம்ஸை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்க்கல, அதெல்லாம் எதிர்க்க கிடையாது. ஆனால் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட இதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, அது ஏன்னு கேட்குறேன். இல்லை, அதை கேட்குற அதே சமயம்
இங்கே வந்து இருக்கிற அதிகாரத்தை இவங்க கையில் இருக்கிறது முடிவெடுக்கக்கூடியது இவங்க கையில் இருக்குது. இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது. அந்த இதில் கூட ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஜெயிச்சு வரக்கூடியது உங்கள் கட்சியிலேருந்து வரக்கூடியவங்க தான். அது மேயராக இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம், என்ன பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் ஏன் உறுதிப்படுத்த மாட்டேங்கிறீங்க? ஏன் அவங்க பொம்மையாகவே இருக்கணும்? அலங்கார பொம்மையாக இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நம்ம சட்டமன்றங்களும் அந்த மாதிரி தான் இருக்குது, அது வேற விஷயம். சார் வணக்கம் சார். கோயம்புத்தூரில் ஓடந்தூரேன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் பாடி இருக்குது. அது ரொம்ப செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அந்த மக்களுக்கு தேவையான கரண்ட்டு, விண்மில்லு, வீடு, தண்ணி எல்லா வசதியுமே அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு வயசானவர் தானே அவர். ஆனால் அடுத்த எலெக்ஷனில் அவர் தோக்குறாரு. அவர் இது எதனால் நடக்குது? இது அது நடக்கும். நல்ல பெர்ஃபார்ம், நீங்கள் சொல்கிற இந்த கோரிக்கையெல்லாம் நடக்குது, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க லோக்கல் பாடி இதில். ஆனால் அவங்க ஏன் தோக்குறாங்க திரும்ப? இல்லை நான் மதுரையில் பத்திரிகையாளராக இருந்திருக்கேன். அப்போ பெண்கள் தலைமையில் இருந்த பஞ்சாயத்துகள் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. ஊழல் ரொம்ப கம்மியாக இருந்தது. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஊழல் வந்து பெரிய அளவில் இல்லவே இல்லை. சிறப்பாக செயல்பாடு இருந்தது. களத்தில் அவங்க இருந்தாங்க. வேறு எல்லாம் சாதாரண பெண்மணிகள் தான். அதுக்காக அவங்க அடுத்த எலெக்ஷனில் தோற்று போகிறாங்கன்னா, எலெக்ஷன் வந்து நிறைய விஷயங்கள் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ நல்லது காமராஜரையும் தான் தோக்கடித்தோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து நல்லது செய்கிறதுனாலே மட்டும் இல்லை, பல விஷயங்கள் இதில் வந்து இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக நல்லவங்க வரக்கூடாது, இல்லைன்னாக்க நல்லது செஞ்சாக்க மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நாம் அரசியல் ரீதியாக அந்த பகுதியில் தங்களை எப்படி தக்க வச்சுக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. மக்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. இதை தாண்டி ஜாதி ரீதியான எதிர்பார்ப்புகளும் இருக்குது. இல்லை அதான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இதில் வந்து தங்களை எப்படி தகவல் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ மக்களோட எதிர்பார்ப்பு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறப்ப அதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லதும் வேணும்னு நினைப்பாங்க. அதை தாண்டி வந்து காஸ்ட்டு, கம்யூனிட்டி, ரிலிஜன் என்ன, அப்புறம் பர்சனல் இதெல்லாம் இருக்கும். போட்டி அதிகமாக இருக்கும் லோக்கல் எலெக்ஷனில். அப்புறம் தான் வரணுங்கிற தன்முனைப்பு வந்து இருக்கும். அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு வந்து இந்த 3rd tier பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ்லாம் நடந்த பிற்பாடு பரம்பரையாக நாங்கள் தான் இருப்போம், நாங்கள் தான் இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பெருவாரியாக போயிடுச்சு. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பெருவாரியாக அது போயிருக்கு. அது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் இல்லையா? ஊரில் ஒருத்தர் சொன்னாக்க எல்லாருமே கேட்டுப்பாங்க, அவரை அந்த குடும்பத்தை தாண்டி யாரும் தலைவராக வரமாட்டாங்க அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு எத்தனை இடத்துல இருக்குது. ஸோ அது வந்து இந்த ஜனநாயக பரவல் கொண்டு வந்தது தானே, அதிகார பரவல் கொண்டுட்டு வந்தது தானே. அதை நாம் என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் இல்லையா? அதை பண்ணுறது வந்து நீங்கள் வந்து பொலிட்டிக்கலி எம்பவரிங் மாசஸ் மக்களை வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக எம்பவர் பண்ணுறப்ப, எஜுகேட் பண்ணுறப்ப, அந்த ப்ராசஸில் கொண்டு வரப்ப உங்களோட கோரிக்கை ஒட்டுமொத்தமாக வலுப்பெறும். அதாவது பொலிட்டிக்கல் எஜுகேஷனுங்கிறது வந்து ஒன் வே இது கிடையாது. அது ஒரு கான்வர்சேஷனாக இருக்கணும், டயலாகாக இருக்கணும். அந்த டயலாக் இல்லை. இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் நியாயம், நீங்கள் கேட்குறது நியாயம், ஆனால் டயலாகுக்கான ஸ்பேஸ் எங்கே இருக்குது? யார் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? யாருக்காக இந்த இதெல்லாம் கேட்குறீங்க? நீங்கள் எங்களுக்கு அதிகாரம் வேணும், நீ எல்லாத்தையும் குவிச்சிக்கிட்டு இருக்க, தட்ஸ் ட்ரூ. பட் எத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸை சேர்த்து வச்சு நீங்கள் கேட்குறீங்க? எத்தனை பேரோட உங்களோட கான்வர்சேஷன் இருக்குது? ஸோ டயலாகுக்கான ஸ்பேஸ் குறைஞ்சதுன்னா உங்கள் கோரிக்கைக்கான வலு குறைஞ்சி போய்டும். கான்சென்சஸ் வந்து பில்டப் பண்ண முடியாது. சரி, இப்போ வரக்கூடிய தேர்தலில் 4 முனை போட்டி இருக்குது. இந்த 4 முனை போட்டிகளில் யார் வந்து இந்த அதிகார பரவலாக்கம் குறித்து வலிமையாக நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதிகார பரவலை வந்து ரொம்ப வலுவாக முன்னெடுக்கிறது வந்து திமுக. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அந்த தேவை இருக்குது. ஏன்னா அவங்க செய்ய நினைக்கிற நிறைய விஷயங்களில் வந்து என்ன, ஒவ்வொன்றுக்கும் பெரிய ப்ராஜெக்ட்ஸ்னாக்க மத்திய அரசோட கிளியரன்ஸ் தேவைப்படுது, ஒன்றிய அரசோட ஒப்புதல் தேவைப்படுது, ஒன்றிய அரசோட நிதி தேவைப்படுது. ஸோ அதனால் அவங்க வந்து நேரடியாக இப்போது இருக்கிறதுனால
அது அவங்களுக்கு வந்து கேம்பெயினுக்கும் உதவும். என்ன அடுத்தாப்புல அது உண்மையான தேவையும் கூட, அதனால் அதை எடுக்கிறாங்க. மற்ற கட்சிகள் வந்து டோக்கனாக பேசுகிறாங்க. அப்புறம் அதிகாரத்துக்கு வராத கட்சிகள் இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ், இடதுசாரிகள், இவங்க வந்து அதை டோக்கனாக தான் பேசுகிறாங்க. அதுக்கான பெரிய அவங்க வந்து அதுக்கு அழுத்தம் பெரிய அளவில் கிடையாது. ஏன்னா இந்த கட்சிகள் வந்து அதிகாரத்தில் இருந்தது கிடையாது. அதிகாரத்தில் இருந்தால் தான் அதிகாரம் என்னன்னு தெரியும். யாரும் அதிகாரத்தை வந்து இருந்தால் வச்சுக்கோன்னு கொடுக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் இட், யூ ஹேவ் டு ஸ்ட்ரகிள் ஃபார் இட், யூ ஹேவ் டு ஸ்நாச் இட். அது விமன்ஸ் ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, அது தலித் ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை மாநில உரிமைகளுக்கானதாக இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருக்கிறவங்க எந்த காலத்துலையும் இந்தா வச்சுக்கொண்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதான் வரலாறு. எல்லா கட்டத்துலேயும் வந்து போராடி தான் வந்திருக்கு அதிகார பரவலுங்கிறது. ஸோ அதுக்கான போராட்டம் யார் எடுத்தாலும் அதை நம்ம ஆதரிக்கணும். ஆனால் அதே சமயம் நம்ம பக்கம் இருக்கக்கூடியதையும் நம்ம பரவலாக்கிக்கிறதுக்கு நாம் வந்து மறந்துடக்கூடாது. ஆனால் குறைந்தபட்சம் வந்து திமுக அதை வந்து செயல்படுத்துதா சார்? இப்போ கடந்த காலத்தை பார்த்தோன்னா பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி கிராமங்களில் பஞ்சாயத்தே நடக்காமல் இருந்துச்சு. அந்த தேர்தலை நடத்தி காமிச்சாங்க. அது வரலாறு சாதனையாக பார்க்கப்பட்டது. இந்த மாதிரி சில ஒரு முழுசான அதிகாரத்தை இதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ காவல்துறை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியா முழுக்க எந்த மாநிலமும் செய்யாததை பெண் காவலர்களை இடம்பெற வச்சாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம்ல. சரி, ஏன் காவலர்கள் பணியில் வந்து இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க? அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் நிறைய வேலைகளை நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க? டோக்கன் இது வந்து என்றைக்குமே வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வராது. நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்காவது செய்யணும், குறைந்தபட்சம் செய்யணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு மாடல் ஸ்கூல் வச்சதுனால ஏன் அப்போ நீங்கள் மாடல் ஸ்கூல் வைக்கிறதுக்கு பார்த்தா நவோதய வித்யாலயம் ஓகே சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? நாங்கள் மாடல் ஸ்கூல் வச்சுருக்கிறேன்னு காமிக்கிறதுக்கு நவோதய வித்யாலயம் விட்டுட்டு போங்களே. இல்லை, அதை திமுக எதிர்க்கிறாங்களே, நீதிமன்றம் திமுக எதிர்க்குது. என்ன நீங்கள் வந்து மாவட்டத்துக்கு ஒரு மாடல் ஸ்கூலுங்கிற நவோதயாவும் அதை தானே சொன்னால், அதை செஞ்சுட்டு அதை உள்ளே விட்டுட்டு போயிருந்துருக்கலாமே. மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? ஆசிரியர்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத எவ்வளோ ஸ்கூல் இருக்குது. ரேஷன் கார்டில் வந்து ஃப்ரீ ரைஸ் வந்து 20 கிலோ கொடுக்குறீங்க, சரியா? இப்போ பஸ்ஸில் போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு டாய்லெட் போகிறீங்க, எவ்வளவு? ஒரு தீப்பெட்டி விலை எவ்வளவு? ஏன் வந்து அதை கொடுக்குற நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணலாம் இல்லையா? ஸோ ரிசோர்ஸஸ் வந்து பிரச்சனை இல்லை, ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், யார் யார் யூட்டிலைஸ் பண்ண நம்ம அலோவ் பண்ணுறோம். ஏன்னா எல்லாமே வந்து நான் செய்கிறேன்னு காட்டணும். என்ன ஏன் ஒரு மேயர் செய்கிறதா காட்டினா என்ன, அவங்க அந்த மாமன்றம் முடிவெடுத்து அவங்க செய்கிறதா நடந்தால் என்ன, ஏன் ஒரு பஞ்சாயத்துக்கு ஏன் நம்ம வந்து நிதி தர மாட்டேங்கிறோம், ஏன் நம்ம வந்து இதெல்லாம் செய்யக்கூடிய நமக்கு ஏன் வந்து கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸை மட்டும் பர்மனெண்ட் பண்ண முடியல, அவுட் சோர்ஸ் பண்ணுறோம். சானிட்டரி ஒர்க்கர்ஸை நாம் ஏன் அவுட் சோர்ஸ் பண்ணுறோம், ஏன் அதை பண்ண முடியாத நம்மால்? அந்த அதிகாரம் வந்து யாருக்கிட்ட இருக்குது? சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இல்லைன்னாக்க சிட்டிஸ்லாம் என்ன ஆகும்? அதுக்கு என்ன ஒன்றிய அரசு என்ன பண்ணுது? ஸோ இவங்க கேட்குறதுல இருக்கிற கோரிக்கையில் இருக்கிற நியாயமெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், அது உண்மை, அதுக்கு நாமெல்லாம் குரல் கொடுக்கணும். ஆனால் மாநில அரசு தான் செய்யக்கூடிய விஷயங்களை ஏன் செய்ய மாட்டேங்க? ஏன் வந்து அதிகாரத்தை பரவலாக்குனா மோர் பீப்புள் கெட் எம்பவர்ட், அதை நீங்கள் மறுக்கிறீங்களா? எந்த அளவுக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்குன்னா, என்னோட பத்திரிகையில் வந்து ஒரு நண்பர் இருந்தார், அப்போ தான் வந்து சேர்ந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். அவர் ஊரில் போயிட்டு எலெக்ஷனில் நின்னார், இப்போ பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். என்ன ஸோ அதாவது அதிகாரம் அந்த அதிகாரம் வந்து ஒரு அடையாளத்தை தருது. இதை விட அந்த அதிகாரம் வந்து அடுத்த கட்டத்துக்கு எனக்கு கொண்டுட்டு போகணும்னு அவர் நினைக்கிறாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் வர்றதுக்கு நம்ம வந்து இடம் தர மாட்டேங்கிறோம்.
நல்லா பாருங்கள், நானும் என்னோட பத்திரிகை அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன். இந்த நகர்ப்புறத்தை தாண்டி தொலைதூரத்தில் இருக்கிற கிராமங்கள் வந்து எந்த அதிகாரியை பெருசாக பேசுவாங்கன்னா, எப்பயாவது ஒரு கலெக்டர் அவங்க ஊருக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணியிருப்பார். அது தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கனெக்டடாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கிறீங்க. எல்லாத்துக்குமே சென்னை ரெஸ்பான்சிவாக இருக்க முடியாது. சென்னையில் இருக்கிற அதிகாரமாக எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிவாக இருக்க முடியாது. அது நேச்சுரல் டிசாஸ்டராக இருந்தாலும் சரி, நேச்சுரல் டிசாஸ்டரில் நல்லா பார்க்க முடியும். லோக்கலில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு ஹெல்ப் கொடுக்க முடியும். ஸோ அதனால் அதோட முக்கியத்துவத்தை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் திருவள்ளூரா? உங்கள் மாவட்டத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எம்பி, உங்கள் எம்பி வந்து இந்த அதிகார பரவலுக்காக எத்தனை தடவை குரல் கொடுத்துருக்காரு? உங்கள் எம்பி யார்? திருவள்ளூர். யார் எம்பி? உங்கள் எம்பி நல்ல பாப்புலரான ஒருத்தர் தான், சொல்லுங்கள். காங்கிரஸ்காரர் சொல்லுங்க. சசிகாந்த் செந்தில். அவர் எத்தனை தடவை பேசியிருக்காரு இதை பற்றி? ஏன் பேசல? பாராளுமன்றத்தில் பேசினா மட்டும் பத்தாது, மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போகணும் இல்லையா? நீங்கள் நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அதிகார பரவலை நீங்கள் செய்வீங்க? உங்களை தான் கேட்குறேன். உங்களுக்கு பின்னாடி ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், எல்லாருக்கும் ரெக்கக்னேஷன் இருக்கணும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கணும். ஸோ அதை நம்ம என்ஷோர் பண்ணணும். அதை தாண்டி எல்லாருக்கும் முதல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் சார். வந்தால் அவங்கள வந்து கேட்டு அவங்க பிரச்சனை அக்சசிபிளாக இருக்கணும், எடுத்து வச்சு அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளால செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்திடணும், தள்ளி போடாமல். அதான் சார் பண்ணணும். நீங்கள் சார் இப்போ எதனா ஸ்கீம்ஸ் எதனா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மக்களுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு அதை வந்து நான் கொஞ்சம் விழிப்புணர்வாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் சார். ஏன் ரீச் ஆகுதில்ல? அது கரெக்டான அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை சார். ரீச் ஆகிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தேவைப்படும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப்பும், இப்போ நம்ம படிக்கட்டு ஏறோம்னா அந்த ஸ்டெப்பு கரெக்டாக இருந்தால் தான் ஏற முடியும். அதே உடனே நினச்சா கவர்மெண்ட் நினச்சா செய்ய முடியாதா? செய்யலாம் சார். ஏன் செய்யலை இது வரைக்கும்? ஸோ தெர் இஸ் அ ப்ராப்ளம். எங்கே இருக்குது? கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. வாட் கான்ஸ்டிட்யூட் த கவர்மெண்ட் இல்லையா? அதுலேருந்து தானே ஆரம்பிக்குது. நீங்கள் சொல்லுங்கள் சார். ரோடு ஒழுங்காக இல்லை சார். ஓ, ஒரு ரோட் போகிறாங்கன்னா அது 1 இயர் கூட ஒழுங்காக வர்றதில்ல. ஸோ அதனால் அந்த ரூட் காஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணணும். ஸோ சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது ப்ரையாரிட்டி உங்களுக்கு. ஸோ நம்ம இன்னும் சொன்ன மாதிரி தான், அதாவது சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அமைப்பு எந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதனால தான் வந்து எப்போயாவது ஒரு கலெக்டர் வந்து ஒரு தாய் சேய் நல விடுதியை திறந்துட்டு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு கட்டடத்தை திறந்துட்டு போயிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து பேசி, இல்லைன்னா பட்டா கொடுத்துட்டு போயிருப்பாங்க என்ன. ஸோ அதை பேசிகிட்டு இருப்பாங்க இன்னைய வரைக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அதிகாரி ரெஸ்பான்சிவாக இருக்காருன்னா என்ன, அவரை விட அதிகமாக ரெஸ்பான்சிவாக இருக்கிறது யாருன்னாக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு கலெக்டர் ஒரு எஸ்பி இருக்காருன்னா அவரை விட அந்த டிஸ்ட்ரிக்டை பற்றி நூக்கன் கார்னர் தெரிஞ்ச ஆள் யார் சொல்லுங்கள் பார்ப்போம்? எம்எல்ஏ. சொல்லுங்கள் பார்ப்போம், யார் தெரிஞ்சு வச்சுருக்காங்க சொல்லுங்கள்.
அந்த மாவட்டத்தோட திமுக மாவட்ட செயலாளர். அதிமுகவிலே அந்த மாதிரி இருந்தாங்க, இப்போ அது குறைஞ்சிருக்கு, ரொம்ப குறைஞ்சி போச்சு அந்த எண்ணிக்கை. ஒரு திமுகவில் மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா அவருக்கு வந்து அந்த மாவட்டத்தை பற்றி அவ்வளோ டேட்டாவும் அத்துப்படி. யார் என்ன பண்ணுறாங்க, அந்த மாவட்டத்தோட காம்போசிஷன் என்ன, அதில் யார் யார் முக்கியமான ஆட்கள், என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் இருக்குது, என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ்லேருந்து பணம் வருது, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சது அவங்க தான். ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலரும் குறுநில மன்னராக இருக்காங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் வருது. நம்ம சும்மா சொல்கிறோம் இல்லையா, இன்ஃபர்மேஷன் இஸ் பவர்னு, அதை யார் அந்த செயல்படுத்துறது. நாம் வெறுமனே 42nd அமெண்ட்மெண்ட்டு, சக்காரியா கமிஷன், என்ன சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங்ஸு, அது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடிப்படையான இதிலேருந்து நம்ம போகணும். அடிப்படையான ஸ்ட்ரக்சரல் மாற்றங்களை கொண்டுட்டு வரக்கூடியது இதுதான். நீங்கள் என்றைக்கு கிராஸ் ரூட் டெமோக்ரஸி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் டெமோக்ரஸி வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும், அன்றைக்கி தான் பவர் வந்து டிஃப்யூஸ் ஆகும், எம்பவர்மெண்ட் வந்து வைடர் செக்ஷன்ஸுக்கு போய் சேரும். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா? நீங்கள் எந்த மாவட்டம்? விழுப்புரம். கேட்க போறீங்களா? ஸோ ப்ராப்ளம் சொன்னீங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணோன்னா அவங்க எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னவாக இருக்கணும்? இல்லை ஒரு ப்ராப்ளமா, ஆமாம், ஒரு ப்ராப்ளம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுதான் ப்ராப்ளம்ன்றதை நம்ம எப்படி ரூட். அதிகாரிகள் வந்து பியூரோக்ராட்டிக்காக பார்ப்பாங்க. என்ன பாலிட்டிஷியன்ஸ் வந்து அதை எப்படி வந்து கண்டெயின் பண்ணலாம், இல்லைன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் இப்போதைக்கு தணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அதிகாரிகளுக்கு இருக்கும். ஆனால் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சது வந்து அரசியல்வாதிகள். ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து அரசியல்வாதிகள் தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கேரளாவில் நாயர் சர்வீஸ் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் நாயர் சர்வீஸ் சொசைட்டியில் ஒரு ஆள் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்தார். அதாவது அந்த நாயர் சொசைட்டி ஆரம்பித்த ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ. அப்போ கேரளாவில் சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு கருணாகரன், அவர் ஒரு நாயர். அவர் பார்த்தார், இவன் என்ன நாளைக்கு நமக்கு வந்து கட்டை கொடுப்பான், இல்லை காங்கிரஸுக்கு கட்டை கொடுப்பான்ட்டு என்ன பண்ணார், இந்திரா காந்திகிட்ட பேசினார். அப்போ இந்திரா காந்தி சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அவரை கூட்டிகிட்டு போய் இந்திரா காந்திகிட்ட விட்டு வாஸ் மேட் அன் அம்பாசடர் டு சிங்கப்பூர். ஸோ நாயர் சர்வீஸ் சொசைட்டி அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு பெரிய க்ரோத் இல்லாமல் இருந்துச்சு. என்ன, ஸோ அதுதான் வந்து ஒரு பாலிட்டிஷியனோட ஃபோர்சைட். எம்பி லேட்ஸா அதையே அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்களா? அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? அதை யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை, இருக்குது. இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுவார்? தயாநிதி மாறன் இன்டீரியரா இன்டீரியரா தயாநிதி மாறன் இருக்கார். இங்கே வந்து என்ன எம்எல்ஏவுக்கும் இருக்குது, எம்பிக்கும் இருக்குது, கார்ப்பரேஷன் கவுன்சிலர் கார்ப்பரேஷனும் செய்யுது. ஸோ இங்கே செய்யறதுக்கான வேலைகள் வந்து கொஞ்சம் கம்மி. ரூரல் பெல்ட்டில் நிறைய செய்யலாம் ரூரல் ஏரியாவில். சென்னை மாதிரியான நகரங்களில் தான் அது ரொம்ப கம்மி, அதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்க்கு கூட போட்டு ஏதாவது எம்பி இல்லைன்னா எம்எல்ஏ ஃபண்டுலேருந்து வந்ததுன்னு போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன இது கூட இருக்கும், கொஞ்சம் நல்ல முக்கியமான இது கூட இருக்கும். ஆனால் அந்த மாதிரி செய்யறதுக்கு வந்து அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இதெல்லாம் இருக்குது, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து பெருநகரங்களில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள காட்டிக்கிறதுக்கான இது வந்து ரொம்ப கம்மி, செஞ்சு காட்டிக்கிறதுக்கு. ஆனால் அது ரூரல் ஏரியாவில் நகர்ப்புறம் தாண்டின தொகுதிகளில் அது ரொம்ப நல்லது தான். செயல்பாட்டுக்கு நிறைய இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது வந்து ஒரு எம்பிக்கு வந்து ஒரு அடையாளத்தையும் தரும், அவர் என்ன செஞ்சாருன்னு காட்டுறதுக்கு. நான் எவ்வளோ செய்கிறோம், ஒன்றும் இது வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது, நத்திங் ராங் என்னை பொறுத்த வரைக்கும். அது சரியாக செஞ்சால் போதும். முதல்ல ஒரு கட்சி நபரை வந்து பேச வச்சுருந்தோம், அதன் பிறகு நீங்கள் ஒரு வருடம் நிகழ்த்திருந்தீங்க. அதன் பிறகு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்கிட்ட அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வந்து கேட்டு பெற்றிருப்பீங்க நான் நம்புகிறேன். அவருடைய இந்த நேரத்தை ஒதுக்கி நமக்காக இவ்வளோ தூரம் வந்து வருகை தந்து உங்களிடம் உரையாடியதற்கு 4th Estate தமிழ் ஊடகத்தின் சார்பாக முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்ததுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார்.